முதல்ல நம்ம வீடு இந்த வீடு கட்டும்போது எல்லா இடத்துலையும் சிட்டுக்குருவி கூட இருந்தது. வீட்டுக்குள்ளே பூரா சிட்டுக்குருவி கூட இருந்ததில்ல. என்னமோ திடீர்னு காலைல தோணுச்சு, சரி ஒரு 4-5 தூணில் கட்டி விடலாம், அந்த மாதிரி தினை போட்டு தினையும் தண்ணியும் வைக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. அதனால் வாட்டர் பாட்டிலாம் அறுத்து இந்த இடத்துல இப்படி வைக்கலாமா அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்தையும் ஒரு 3 தூணில், ஒரு தூணில் தண்ணி 2 தூணில் தினை வைக்கலாமா அப்படின்ட்டு ஒரு யோசனை. அது வச்ச சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக இருக்கிறது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக குருவிகள் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம இதை கட்டிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவை போட்டுருவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா 3 டப்பா அறுத்துட்டோம். 2 வந்து தினைக்கு, 1 தண்ணிக்கு. இப்போ அறுத்துட்டோம். இதை 3ஐயும் ஹோல் போட்டு டேக் போட்டு இதில் கட்டிட்டு இதில் வந்து தினையும் இதையும் நப்ப போகிறோம். நம்மளுடைய இந்த இது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா நீ நிறையா வீட்டை சுற்றியும் குருவிகளுக்கு வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இது சக்ஸஸ் ஆகுங்கிறியா? நல்லா இருங்கிறியா? இல்லை, குருவிகளுக்கு வைக்கணும், உணவளிக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் டெய்லியுமே. ஓகேவா? இது சக்ஸஸ் ஆகுமான்னு பார்க்கலாம். வா, ஹோல் போட்டு ரெடி பண்ணலாம். வா, இப்போது நம்ம பழங்காலத்து மைகோதி வச்சு ஓட்டை போட்டுக்கிறோம் டேக்குக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல் முறையாக அதை வைக்க போகிறோம். இங்கே வைக்கலாமா? இந்த இடம் கரெக்டாக இருக்குமா? இந்த இடம்